அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கல்விக்காகவே தம்முடைய உயிரை அர்ப்பணித்த கே அப்துல் ரஷீத் சாஹப் அவர்கள் இப்போது நம்மிடையே இல்லை. அவர் தம்முடைய 83வது வயதில் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார்கள். அவர்கள் ஆனக்கார் ஓரியண்டல் பள்ளியில் பல வருடங்கள் தலைமை ஆசிரியராக இருந்து பணி புரிந்திருக்கிறார்கள். அவர் 1996 ரிட்டர் ஆகிவிட்டார். ஆனால் அவருடைய பெருமை இன்றும் பேசப்படுவதற்கு காரணம் அவர் செய்த கல்வித் தொண்டு. அவர் 18 வருடங்கள் ஆனக்கார் ஓரியண்டல் ஸ்கூலுக்கு 100% ரிசல்ட் வாங்கி தந்திருக்கிறார்கள். அவர் ஒரு சீரியஸான டீச்சர். மாணவர்களை டிசிப்ளின் இருக்க வேண்டும் என்பதற்காக எல்லா பிரயத்தனங்களையும் எடுத்துக்கொண்டவர். மாணவர்கள் அவரை கண்டால் அஞ்சுவார்கள். ஏனென்றால் அவர் அவ்வளவு ஸ்ட்ரிக்ட். மாணவர்கள் ஒழுங்காக இருக்க வேண்டும், நல்ல முறையில் பாடம் கற்க வேண்டும், குடும்பத்துக்கும் பள்ளிக்கும் நாட்டுக்கும் நல்ல விதத்தில் பணிபுரிய கல்வி உதவுகிறது. அதில் அவர்கள் அக்கறை செலுத்த வேண்டும் என்பதற்காக அவர்கள் செய்த முயற்சிகள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. ஆகவே அரசாங்கம் இதை உணர்ந்திருந்தது. அவருக்கு நேஷனல் அவார்டும் கிடைத்தது. அவர் ரிட்டர் ஆகிவிட்ட பிறகு ஆம்பூர் முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டியில் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக பணி செய்து கொண்டிருந்தார். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது குறள். அதற்கொப்ப ஆம்பூர் முஸ்லிம் எஜுகேஷனல் சொசைட்டி அவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருந்தது. மதிப்புக்குரிய பிரசிடென்ட் NM ஜக்கரியா சாஹிப் அவர்களும் ஆனரரி செக்ரட்டரி NM சஹீத் சாஹிப் அவர்களும் அவருக்கு மதிப்பு கொடுத்து நல்ல போஸ்டில் அமர்த்தியிருந்தார்கள். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸராக அவர் இருந்தார். ஆம்பூர் B.Ed காலேஜ்காகவும் அவருடைய தொண்டு மிகவும் பாராட்டத்தக்கது. பாருங்கள், கல்வியில் அக்கறை கொண்டு உழைத்து வந்தவருடைய கடைசி மூச்சு கல்லூரியிலேயே இருந்திருக்கிறது. அவர் சொல்லப்படுகிறது ஆம்பூர் B.Ed கல்லூரியில் இருந்தபோது கீழே விழுந்து விட்டார். அதற்கு பிறகு அவரை ஆஸ்பத்திரிக்கு எடுத்து சென்றார்கள். அங்கும் பயனளிக்கவில்லை. வீட்டுக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவருடைய உயிர் பிரிந்திருக்கிறது. ஆகவே கல்விக்காகவே அவருடைய முழு காலமும் செலுத்தப்பட்டது என்று சொன்னால் அது மிகையாகாது. அவரை அறியாதவர்கள் ஆம்பூரில் யாரும் இருக்க மாட்டார்கள். மாணவர்களிடமும் நான் ஃபோன் செய்து கேட்டேன். அவரிடம் படித்த மாணவர்களோடு அவர்கள் சொன்னார்கள், டிசிப்ளினுக்காக அவர் உழைத்தவர். வருட கடைசியில் மாணவர்களுக்கு பரிசுகள் கொடுக்கப்பட்டன. டிசிப்ளினுக்காக, ஒழுக்கத்திற்காக, நல்ல படிப்புக்காக எல்லாம் என்று சொன்னார்கள். அவருடைய
காலத்தில் படித்த மாணவர்கள் பல முக்கிய அந்தஸ்தில் இருக்கிறார்கள். அவர்களில் புரொஃபஸர் நாசிம் அகமது அவர்களும் ஒருவராவார். நெரேம்பட்டில் பிறந்தார் என்று கருதுகிறேன். அங்கு அவர் ஹைஸ்கூல் இல்லாத காரணத்தினால் ஆம்பூருக்கு சைக்கிளில் வந்து மசரலூம் ஹை ஸ்கூலில் படித்து கொண்டிருந்தார். அப்போதும் அவருடைய அணுகுமுறை சிறந்ததாக இருந்ததாக அவரை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இப்படி அவருக்கு கல்வியில் ஆர்வம் இருந்தது. நல்ல கல்வி கற்றார். கல்வி கற்ற பிறகு ஒரு ஆசிரியரானார். ஆசிரியர் பதவி என்பது ஒரு சிறந்த பதவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பிய பதவி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வாக்கும் இருக்கிறது, நான் ஒரு ஆசிரியராக அனுப்பப்பட்டேன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். ஆகவே அவர் ஒரு ஆசிரியராக இருந்தது, மாணவர்களுக்கு நல்ல கல்வி அளித்தது, மாணவர்களிடையே டிசிப்ளின் ஒழுக்கம் ஏற்படுத்தியது. இதெல்லாம் பார்க்கும் போது அவருக்காக துவா செய்யாதவர்கள் இருக்க முடியாது. இன்று பல பேருடைய கண்டோலன்ஸ் மெசேஜ் வந்திருக்கிறது. அதில் எல்லோரும் தம்முடைய துயரத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். கே அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்களுக்கு துவா செய்திருக்கிறார்கள். எல்லோரும் துவா செய்ய வேண்டும் என்றும் சொல்லியிருக்கிறார்கள். அவர்களில் மதக்கார் ஷக்கீல் அஹ்மத் சாஹிப் அவர்களும் ஒருவராவார்கள். அவர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டியில் செய்த தொண்டுகளையும் சொல்லியிருக்கிறார்கள். ஆம்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டிக்கு ஒரு பெரிய லாஸ் என்றும் கூறியிருக்கிறார்கள். உண்மைதான். ஏன் நம்முடைய சமுதாயத்துக்கே இது ஒரு பெரிய லாஸ் என்று சொன்னால் அது தவறாகாது. ஏனென்றால் இவர் போன்ற கல்வியாளர்கள் நம்முடைய சமுதாயத்தில் வெகு சிலரே. பாருங்கள், ரிட்டையர் ஆகிவிட்டு அவர் மௌனம் சாதிக்கவில்லை, கல்வி தொண்டில் ஈடுபட்டிருந்தார். ஆம்பூர் முஸ்லீம் எஜுகேஷனல் சொசைட்டி இன் பிரசிடென்ட், ஆனரரி செக்ரட்டரி இவர்களின் அன்பை பெற்றிருந்தார். அவருடைய நல்லாசியை பெற்றிருந்தார். இது போன்ற ஒரு சிறந்த ஆசிரியரை நாம் இழந்து தவித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் என்ன செய்வது? எல்லோருக்கும் ஒரு நாள் இந்த உலகத்தை விட்டு செல்ல வேண்டியதாக இருக்கிறது. அதுதான் இயற்கையின் நிதி. அதை யாரும் புறக்கணிக்க முடியாது. இன்னொன்றையும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்கள் அவருடைய பிள்ளைகளுக்கும் நல்ல கல்வி கொடுத்தார். அதுவும் ஒரு முக்கிய அம்சமாகும். இப்படி எந்த விதத்தில் பார்க்கும் போதும் அவருடைய பெருமைதான் நம் முன் இருக்கிறது. இப்படி நல்ல கல்வி தொண்டு செய்த அப்துல் ரஷீத் சாஹிப் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றிருக்க வேண்டும் என்றுதான் கருதப்படுகிறது. அவருடைய மக்ஃபிரத்துக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அவருடைய சொந்த பந்தங்களுக்கு இறைவன் சபர் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறோம்.
ஒரு சில வார்த்தைகளை உங்களிடம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் இதை தமிழில் சொல்லுவதற்கு காரணம், அவர்களுடைய மாணவர்கள் தமிழ்நாட்டில் எல்லா இடங்களிலும் பரவியிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் உருது தெரியாது, தமிழ்தான் தெரியும். ஆகவே அவருடைய கல்வி தொண்டை பற்றியும், அவர் செய்த சமுதாய சேவை பற்றியும், நாட்டு சேவை பற்றியும் எல்லோரும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வீடியோவின் மூலமாக அறிந்தும் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுடைய ஞாபகத்திலும் எப்போதும் இருக்க வேண்டும் என்பதற்காக இதை நான் தமிழில் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.